தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு. அகவிலைப்படியை 4% உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. 4% உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். ஷெர்லி, தகவல்களை வழங்குங்க. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% உள்ள அகவிலைப்படியை 50% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பல்வேறு நிதி நெருக்கடியின் போதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றி வருவதாகவும், அது மட்டுமில்லாமல் 1/7/2003 முதல் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழக அரசும் அதை பின்பற்றி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/2024 முதல் 46% உள்ள அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்கிட ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 46% உள்ள அகவிலைப்படியை 4% உயர்த்தி 50% 1/1/2024 முதல் உயர்த்தி வழங்கிட உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு ரூபாய் 2587.91 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ரம்யா, அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷெர்லி.